உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். You know, I love passionate people. My wife is one of them. அவங்க ஒர்க்ல ரொம்ப பேஷனேட்டா இருப்பாங்க. ஏன் இந்த மொத்த வீட்டையுமே முழு ஈடுபாட்டோட இறங்கி வேலை பார்த்தாங்க. அவங்க கிட்ட இதுக்குன்னு ஒரு சின்ன டீமே இருக்கு. அப்படியா? சோ அவங்கள வச்சு வேலையை பார்க்கறாங்க. நான் வந்து அவங்க ஃப்ளோவை டிஸ்டர்ப் பண்ண வேணும்னு நினைக்கிறேன். இப்போ திடீர்னு போயிட்டு நீங்களே ரெனோவேட் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னா அவங்க ஃப்ளோ உடைஞ்சு 100% உடைஞ்சு போயிடும். இது அவங்களே பண்ண விடுங்க, பண்ணட்டும். பெர்ஃபெக்ட். So congratulations. அட நன்றி, தேங்க் யூ. உங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அப்புறம் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக. ஆமா. சோ இந்த சக்கரை டீ தூள்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நாங்களே வரோம். இல்ல அட ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் சார். ஓகே, உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும்னு. நிச்சயமா நீங்க இந்த வீட்ல இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னேன்ல. ஆமா. சோ கன்ஃபார்ம் தானே? 100% கன்ஃபார்ம். என்னுடைய கமிஷன் கிடைக்கும்யா. கிடைக்குங்கறல. தேங்க் யூ சார். முடித்துக்கிட்டே இருக்கிறது. நான் சொல்ல மறந்துட்டேன். அது மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி you have to meet my wife. மீட் பண்ணி தானே ஆகணும். Why will you meet my wife? அப்பா, கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். இல்லனா அவரு உங்களுக்கு இந்த வீட்டை விட அவங்க வைஃப் மேல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைச்சுப்பாரு. பார்க்கிங் கூட தர மாட்டாரு, அடிச்சு துரத்திடுவாரு. Is all okay? ஓ, ஆல் ஓகே. ஏன்னா வீட்டை அவங்க தானே ரெனோவேட் பண்ணாங்க, சோ அவங்கள சந்திக்கணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். தட் இஸ் வை. நான் என் பாட்டியை பத்தி சொன்னேன். அவங்க இந்த சொசைட்டியோட செக்ரட்டரி. அதாவது இங்க யார் வந்தாலும் எதுக்கு வந்தாலும் யார் மூலியமா வந்தாலும் முதல்ல அவங்கள போய் தான் சந்திக்கணும். அவங்க தான் இங்க யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு மை பாட்டி. ஐயோ, அப்போ பக்கா 100% நான் இந்த வீட்டுக்கு தான் வருவேன். அண்ட் பாட்டிங்க கூட எனக்கு ஒரு தனி கனெக்ஷனே இருக்கு. சோ ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் யுவர் பார்ட்டி. யூ வில் லவ் ஹர். ஐ விஷ். ஓகே, நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். அங்க வச்சு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுக்கலாம். அண்ட் யூ வில் மீட் மை பார்ட்டி. அவங்க ஏய், அறிவு இருக்கா? ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? நவுங்க. என்னது? என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் உங்க ரெண்டு பேரும் கண்ணு தெரியாத? நீங்க பாட்டு ஏதோ அப்படியே வந்துட்டு இருக்கீங்க. சுத்தி பார்த்து நடக்கணும். உங்களுக்கு இங்க செவரு தெரியலையா? இவ்வளவு பெரிய செவரு இருக்கே, இது கூட தெரியாம அங்க இருந்து நடந்து வருவீங்க. யோ, உங்க சாரி விடுங்க. இப்ப நான் உங்களுக்கு வீட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுமே. இப்படி இருக்கும்போது எப்படி அந்த வீட்டை உங்களுக்கு விட முடியும்? பொறுப்பு இருக்காயா உங்களுக்கு? போங்க முதல்ல இங்க இருந்து. இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது வீடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அண்ட் நாங்க இந்த வீட்டு தான் வாங்குவோம். அது என்னைக்கோ நாளைக்கோ இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ. ரிலாக்ஸ் இல்ல? I'm really sorry. நோ நோ. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கோபப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணலன்னா தலையில ஏறி உட்காந்துப்பாங்க. ஆக்டிங்கா? My wife. Of course. Excuse me. மிஸ்ஸஸ் கோலி, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஹலோ மிஸ்டர் கோலி, எங்க இருக்கீங்க நீங்க? லஞ்ச் ரெடியா இருக்கு. I'm really sorry. நேத்து அதை வீடு பார்க்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் வீடு காட்டிட்டு இருக்கேன். பை த வே, அவங்களுக்கு வீடு ரொம்பவே பிடிச்சு போச்சா. அதோட they locking the deal. அவங்க வெயிட் பண்ண தயாரா இருக்காங்க. வாவ், சூப்பர். நிஜமாவா சொல்றீங்க? இது ரொம்ப நல்ல விஷயம். நானும் அவங்கள சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, இந்த மானஸ் பண்ற சேட்டையை தாங்க முடியல. ஐ ஹோப் மகேஷ் அண்ணா அவங்கள நல்லா கவனிச்சாரா? டீ, டிஃபன், தண்ணி எல்லாம் சர்வ் பண்ணிட்டார்ல? அதெல்லாம் திருப்தியா? எல்லாம் ஓகே, எவ்ரிதிங் இஸ் குட். ரொம்ப சந்தோஷம். பேசாம நான் ஒரு வேலை பண்றேன். இப்பவே வந்து அவங்கள மீட் பண்றேன். ஓகே, பெர்ஃபெக்ட். முடிஞ்சதுல கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. பார்க்கணும்ல, வாழ்க்கை முழுக்க அவங்க கூட தானே நம்ம இருக்க போறோம். ஓகே, இதோ வந்துட்டேன். வாங்க. அது முடிஞ்சதுன்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா? என் ஒய்ஃப் இங்க தான் வராங்க, உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி நானும் அவங்கள மீட் பண்ணோம். அது எவ்வளோ ஆசையா எவ்வளோ அழகா வீட ரெடி பண்ணிருக்காங்க. ஐ வுட்
லவ் டு மீட் ஹர். உண்மையை சொல்லணும்னா இது ஒரு ஃபேன் மூமெண்ட். பட் என்னோட குஷி இருக்கல்ல, அவளுக்கு போர்டு எக்ஸாம்ஸ். போர்டு எக்ஸாமினேஷன். சோ எந்த ஒரு கிளாஸையும் அவ மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். Sure. இப்போ நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக போறோம், அடிக்கடி நாம சந்திக்க தானே போறோம். ரைட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. யூ டு. ரொம்ப அழகான வீடு. தேங்க் யூ. இல்ல தேங்க் யூ. அட பாத்துட்டே இருக்கு, போறியா இல்ல கிளம்புறியா? கம் ஆன். நான் உங்களை பயமுறுத்தலான்னு வந்தா நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்க? நானும் பயந்து போயிட்டேன். நீங்க பயந்து போயிட்டீங்களா? நல்லது. அவுச். அது ஆக்சுவலி நான் செவுத்த டேமேஜ் பண்ணிட்டாங்க, ஏதோ விரிசல் வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓ நோ, இது எப்படி ஆச்சு? இந்த Okay, செவத்துல ஒரு யார்? நிமிஷம். இதே அக்கறைய செவத்துக்கு பதிலா என் மேல காட்டுனீங்கன்னா நான் பைத்தியமா மாறிடுவேன். சோ யுவன், என்ன பண்றீங்க நீங்க? நீங்க எதுக்கு வெளிய வந்தீங்க? அதான் லஞ்ச் சாப்பிட நான் உள்ள வந்துகிட்டு இருக்கேன்ல. ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலாம். ஆனா நான் போன்ல சொன்னல, நான் அவங்கள பார்க்க வரேன், அவங்கள கொஞ்ச நேரம் புடிச்சு வைங்க. நீ அவங்கள விட்டீங்க? ஏம்மா, நானும் அவங்கள போன் துரத்தி விட்டேன். போறவங்கள பிடிச்சி நிறுத்த முடியும், லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிட்டாங்க. ஏதோ அவரோட பொண்ணுக்கு போர்டு எக்ஸாம்ஸா, பாவம் அந்த பொண்ணுக்கு போர்டு எக்ஸாம் இருக்குன்னு அப்பா கவலைப்பட்டாரு. சரி ஓகே நானும் புரிஞ்சுட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். வேற என்ன சொல்ல முடியும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.